செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களவைத் தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட வரும் 19ஆம் தேதி முதல் விருப்ப மனு விநியோகம். பூர்த்தி செய்த மனுக்களை மார்ச் 7ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு துரைமுருகன் அறிவிப்பு. அரசியல் கட்சிகள் நன்கொடை பெறும் தேர்தல் பத்திர திட்டத்தை ரத்து செய்தது உச்சநீதிமன்றம். தகவல் உரிமை சட்டத்திற்கு எதிரானது என்று 5 நீதிபதிகள் தீர்ப்பு. தேர்தல் பத்திரம் வழங்குவதை உடனே நிறுத்த SBI வங்கிக்கு உச்சநீதிமன்றம் ஆணை. இதுவரை தேர்தல் பத்திரம் மூலம் நன்கொடை பெற்ற கட்சிகளின் விவரங்களை வெளியிட தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவு. தேர்தல் பத்திரம் என்ற பெயரில் கமிஷன் மற்றும் லஞ்சத்தை பாஜக பெற்றதாக ராகுல் காந்தி விமர்சனம். மோடி அரசின் ஊழல் கொள்கைக்கு உச்சநீதிமன்றம் முடிவு கட்டிருப்பதாகவும் கருத்து. தேர்தல் பத்திரம் தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரவேற்பு. தேர்தல் நடவடிக்கைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தும் என்றும் உறுதி. தேர்தல் நன்கொடை பத்திர திட்டம் ரத்து செய்யப்பட்டதற்கு அதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் வரவேற்பு. பின்னடைவு இல்லை என்று தமிழ்நாடு பாஜக விளக்கம். சட்டப்பேரவையில் ஆளுநரின் செயல் தமிழ்நாட்டு மக்களை அவமதிப்பது போல இருந்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து. சிறுபிள்ளை விளையாட்டுகளுக்கு அச்சப்பட மாட்டேன் என்றும் பேரவையில் உரை. மத்திய பாஜக அரசை எதிர்த்து அதிமுக பொதுச் செயலாளர் தற்போதாவது கேள்வி எழுப்புவது ஆறுதல் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. பாஜக கூட்டணியில் அதிமுக இல்லை என்பதை முதலமைச்சர் இப்போதாவது ஒப்புக்கொண்டாரே என்று எடப்பாடி பழனிசாமி பதில். சென்னை உலக முதலீட்டாளர்கள் மாநாடு பற்றிய கேள்விகளுக்கு அரசு பதிலளிக்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளில் 10% மட்டுமே நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் கருத்து. செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான அமலாக்கத்துறை வாதம் நிறைவு. வழக்கு விசாரணையை வரும் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் நாளை வரை நீட்டிப்பு. அமலாக்கத்துறை வழக்கு விசாரணை மீதான ஒத்திவைக்க கோரிய மனு தள்ளுபடி செய்தது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். தென்னிந்திய நடிகர் சங்க கட்டடம் கட்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 1 கோடி ரூபாய் நிதி உதவி. நடிகர் சங்கத்தின் ஆயுட்கால உறுப்பினர் என்ற அடிப்படையில் சங்க நிர்வாகிகளிடம் காசோலையை வழங்கினார். பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான ஹால் டிக்கெட்டுகளை வரும் 20ஆம் தேதி முதல் பதிவிறக்கம் செய்யலாம். மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு அரசு தேர்வுத்துறை அறிவுறுத்தல். சென்னையில் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட விவகாரத்தில் புரோட்டான் மெயிலை முடக்க திட்டம். மின்னஞ்சல் அனுப்பிய நபர் குறித்த தகவலை வழங்க மறுத்ததால் மத்திய அரசின் உதவியை நாடிய காவல்துறை. பழனி கோவில் கிரிவலப்பாதையில் வாகனங்களை இயக்க தடை விதித்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கிரிவலப்பாதையில் வணிக நிறுவனங்களை முற்றிலும் ஏன் தடுக்கக்கூடாது என்றும் கேள்வி. திருவேற்காடு மாரியம்மன் கோவில் அன்னதான கூடத்தில் உணவு பரிமாறிய அரசு பள்ளி மாணவர்கள். இலையெடுத்தல் போன்ற பணிகளிலும் கோவில் நிர்வாகம் ஈடுபடுத்தியதாக சர்ச்சை. பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினரின் மகன் மருமகள் ஜாமீன் மீது போலீஸ் பதிலளிக்க உத்தரவு. பாதிக்கப்பட்ட பெண் நேரில் ஆஜராகவும் உயர்நீதிமன்றம் ஆணை. பஞ்சாபில் தண்டவாளங்களில் அமர்ந்தபடி விவசாயிகள் மறியல் போராட்டம். டெல்லி முற்றுகை தொடரும் நிலையில் மத்திய அரசுடன் இன்று பேச்சுவார்த்தை. மாநிலங்களவைக்கு 2வது முறையாக மத்திய பிரதேசத்திலிருந்து தேர்வாகிறார் எல் முருகன். அதிகாரிகளிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். நாடாளுமன்ற தேர்தலில் ஜம்மு காஷ்மீரில் தனித்து போட்டியிடுகிறது தேசிய மாநாட்டு கட்சி. இந்தியா கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் இழுபறி ஏற்பட்ட நிலையில் ஃபருக் அப்துல்லா அறிவிப்பு.
இங்கிலாந்துக்கு எதிரான 3வது டெஸ்டில் ரோஹித் சர்மா, ரவீந்திர ஜடேஜா சதம். 5 விக்கெட் இழப்பிற்கு 325 ரன்களை கடந்தது இந்திய அணி. என் மண் என் மக்கள் யாத்திரையின் ஒரு பகுதியாக சென்னை கொளத்தூர் தொகுதியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பேசி வருகிறார். காட்சிகளை நிரலையில் பார்க்கலாம். வந்திருக்கக்கூடிய பணத்துல 75 விழுக்காடு மத்திய அரசுடைய பணமும் 25 விழுக்காடு மாநில அரசுடைய பணம். சென்னையை ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றுவதற்கு ஏறத்தாழ 1000 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாறி இருக்குதுங்களா? மோடி ஐயா கொடுத்த 1000 கோடி ரூபாயில சென்னை ரோட்ல இருக்கக்கூடிய புலி குண்டெல்லாம் போயிருச்சுங்களா? ஐயா குண்டு புலி காணாம போயிருச்சா? 1000 கோடி ரூபாய் கொடுத்தும் மழைநீர் வடிகாலுக்காக இன்னொரு 1300 கோடி ரூபாய் கொடுத்தும், இந்த ஆண்டு மழை வந்த பிறகு இன்னொரு 560 கோடி ரூபாய் பேசிக் மேனேஜ்மெண்ட் கொடுத்தும், திமுகவை பொறுத்தவரை அது ஆற்றிலே போடுகின்ற பணம் தாங்க. ஓடுகின்ற தண்ணீர எத்தனை பணத்தை போட்டாலும் கரைச்சிட்டு போகுமோ, இன்னைக்கு திமுகவுடைய ஆட்சியில பார்த்து பார்த்து மத்திய அரசு எவ்வளவு நிதிகளை இங்கே அனுப்பினாலும் கூட சாமானிய மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிதி அது இல்லைங்க. ஆனால் நீங்கள் முடிவெடுக்க மத்தியிலே ஆட்சி மோடி, அது மோடி அவர்கள் தனி பெரும்பான்மையில வரப்போறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தெரியுங்க ஐயா. 2022 ஆகஸ்ட்ல இந்தியாவுடைய பத்திரிகையில ஒரு முதலமைச்சருடைய செயல்பாடை பத்தி ஒரு கட்டுரை போட்டிருக்காங்க. முதலமைச்சரை பாத்தீங்கன்னா அந்த பத்திரிகையை தூக்கிட்டு ஒரு வாரம் சுத்திட்டு இருந்தாங்க. இந்தியனுடைய பத்திரிகையில பாருங்க, 61% தமிழக மக்கள் நான் நன்றாக ஆட்சி செய்திருக்கிறேன் சொல்றாங்கன்னு அந்த ஒரு பத்திரிகையை தூக்கி சுத்திட்டு இருந்தார். 61% தமிழ் மக்கள் 2022 ஆகஸ்ட்ல நான் நன்றாக செயல்படுகின்றேன் என்று சொல்லுகின்றார். இதற்கு முன்பு போன வாரம் வந்த இந்தியனுடைய அதே பத்திரிகை 2 ஆண்டு கழித்து தமிழக மக்களுடைய கருத்து கணிப்புல இன்னைக்கு அது 36% மாறி. இப்ப அந்த பத்திரிகை தூக்குறது கிடையாது, அதை பத்தி பேசுறது கிடையாது. எந்த அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மீது தமிழகத்திலே அதிருப்தி இருக்குன்னு நீங்க பாருங்க. 2 ஆண்டுகளில் மக்களுடைய ஆதரவு 61 விழுக்காடிலிருந்து அதே மணிக்கு வந்து போட்டிருக்கு. அவங்க 12 மணிக்கு வந்திருக்கு. நீங்க முன்னால வந்து போட்டீங்கன்னா கொஞ்சம் தள்ளி என் மண் என் மக்கள் யாத்திரையின் ஒரு பகுதியாக கொளத்தூர் பகுதியில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசிய காட்சிகளை பார்த்தும் விவரங்களை அடுத்தடுத்து வரும் செய்திகளில் பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்பும் திமுகவினர் வரும் 19ஆம் தேதி முதல் விருப்ப மனுவை பெற்றுக் கொள்ளலாம் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்திருக்கிறார். வரும் ஏப்ரல் மாதம் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் விருப்ப மனு விநியோகம் குறித்த அறிவிப்பை திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டிருக்கிறார். தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் வரும் 19ஆம் தேதி முதல் கட்சி தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் விண்ணப்பத்தை பெற்றுக் கொள்ளலாம் எனவும், விண்ணப்பத்தை கட்டணமாக 2000 ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை மாலை 6 மணிக்குள் அண்ணா அறிவாலயத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும், அப்போது வேட்பாளர் விண்ணப்ப கட்டணமாக 50,000 ரூபாய் செலுத்த வேண்டும் எனவும் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். தேர்தல் பத்திர திட்டங்கள் சட்டத்திற்கு புறம்பான ரத்து செய்து அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் நடைமுறையில் உள்ள தேர்தல் பத்திரங்களில் வெளிப்படைத்தன்மை இல்லை என கூறி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டன. இதனை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான 5 பேர் கொண்ட அமர்வு ஒருமித்த கருத்துடன் தீர்ப்பை அறிவித்தன. அதன்படி தேர்தல் பத்திரங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டம் மற்றும் அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக உள்ளது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அரசிடம் கேள்வி கேட்கும் உரிமை நாட்டு மக்களுக்கு உள்ளது என்பதை பல தீர்ப்புகள் மூலம் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளதை தலைமை நீதிபதி நினைவுபடுத்தினார். மேலும் கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக தேர்தல் பத்திரங்கள் கொண்டுவரப்பட்டன என்பதற்கு முறையான விளக்கங்கள் வழங்கப்படவில்லை என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. அதே சமயம் அரசியல் கட்சிகளுக்கு பெரிய நிறுவனங்கள் நிதியுதவி அளித்துவிட்டு அதற்கு கைமாறு எதிர்பார்க்க வாய்ப்பு இருப்பதாகவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்தார். எனவே தற்போது நடைமுறையில் உள்ள தேர்தல் பத்திர திட்டம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பானது என்ற அதிரடி தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியது. தேர்தல் பத்திரங்கள் வழங்குவதை பாரத ஸ்டேட் வங்கி உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் கடந்த 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 12ஆம் தேதி முதல் பத்திரங்கள் வாயிலாக அரசியல் கட்சிகள் பெற்ற நிதி விவரங்களை மார்ச் 6ஆம் தேதிக்குள் தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் SBI பதிவேற்ற ஆணையிட்டிருக்கிறது.
எஸ்பிஐயிடமிருந்து தகவல்கள் கிடைக்கப்பெற்ற ஒரு வாரத்திற்குள், அதாவது மார்ச் 13ஆம் தேதி நன்கொடை விவரங்களை தேர்தல் ஆணையம் பொதுவெளியில் தெரிவிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அதேபோன்று ரொக்கமாக மாற்றப்படாத தேர்தல் பத்திரங்களுக்கான நிதியை நன்கொடையாளர்களிடம் எஸ்பிஐ வழங்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் ஆணையிட்டிருக்கிறது. இதனிடையே தேர்தல் பத்திரங்களை ரத்து செய்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், ஜனநாயகத்தை மீட்டெடுக்கும் வகையிலான இந்த தீர்ப்பு தேர்தல் முறை மீது மக்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் தேர்தல் நடவடிக்கைகளில் வெளிப்படைத்தன்மையும் உறுதி செய்து அனைத்து கட்சிகளுக்கும் சமமான நிலையை ஏற்படுத்தும் என்றும் மு க ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். தேர்தல் பத்திரத்தை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை வரவேற்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். எங்களை போடுகிற கட்சி நடத்துறதுக்கு வாய்ப்பா இருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட பணம் இவை கொள்ளையடிக்கிறது மட்டும் இல்லாம இது மாதிரி பத்திரத்தின் மூலம் நிறைய நிதி திரட்டி எங்களை போடுகிற கட்சி ஒடுக்குறாங்க, நெசுக்குறாங்க. நிச்சயமா வரவேற்கிறோம். தேர்தல் பத்திரத்தை ரத்து செய்ததன் மூலம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருப்பதாக பல்வேறு கட்சியினர் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். வழக்கில் மனுதாரர்களில் ஒருவரான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சித்தாராம் யெச்சூரி தீர்ப்பின் மூலம் பாஜகவின் ஊழல் வெளிப்பட்டிருப்பதாக கூறினார். இந்த தேர்தல் பத்திரம் ரத்து அப்படின்னு உச்சநீதிமன்றம் இன்று வழங்கி இருக்கிற தீர்ப்பு வரலாற்று சிறப்பு மிகுந்த தீர்ப்பு. இது ஒரு இந்திய ஜனநாயகத்தின் ஆன்மாவை காப்பாற்றுகிற ஒரு தீர்ப்பு. மிகப்பெரிய ஊழல். நீங்க பாத்தீங்கன்னா தேர்தல் பத்திரங்கள் மூலம் பெறப்பட்ட நிதியில கிட்டத்தட்ட 96% நிதியை பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே பெற்றிருக்கிறது. நிறுவனங்கள் தரக்கூடிய நிதி கமுக்கமாக இருக்கும் என்று சொல்வது அரசியல் சாசன சட்டத்துக்கு விரோதமானது, சட்டத்துக்கு புறம்பானது என்று உச்சநீதிமன்றம் இன்று அளித்திருக்கின்ற தீர்ப்பை மனதார வரவேற்கின்றேன். இது ஒரு சிறந்த தீர்ப்பு. இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு PM கேர் ஃபண்டுக்கும், ஏனென்றால் அதுவும் எல்லாம் ரகசியமாக இருக்கின்றது, வரும் என்று எதிர்பார்க்கிறோம். பாஜகவின் படுமோசமான கார்ப்பரேட் கொள்ளைக்கு இந்த தீர்ப்பு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். And I think therefore this is a very welcome verdict and a judgment. And I would also like to put on record our deep sense of appreciation of our councils. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு பாஜக அரசின் ஜனநாயக விரோத நடவடிக்கைகளுக்கு கிடைத்த பலத்த அடி என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் டி ராஜா தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய நலனுக்காக தேர்தல் பத்திர முறையை பயன்படுத்தி மிகப்பெரிய அளவிற்கு பணபலத்தை பெருக்கிக் கொண்டது என்பது நாடறிந்த உண்மை. எனவே இன்றைய தீர்ப்பு என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நெறி சாராத ஜனநாயகத்திற்கு புறம்பான அரசியல் நடவடிக்கைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தாக்குதலாகும், ஒரு அடியாகும் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது.